காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் கர்த்தருடைய மகிமையை பார்க்கப்படுவது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லவர்கள். நல்ல வசனத்தை கர்த்தருக்கு மகிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. ஒரு சில வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறீங்க, ஒரு சிலர் ஏதோ வராரு, ஐயா வசனத்தை சொல்கிறாரு, அப்படி அல்ல. ஆண்டு வார்த்தை இங்கு சொல்கிறது. அந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9 வசனத்தில், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் பார்க்கப்படும் பொழுது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவங்களை நாம் பார்க்கப்படும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவ நமக்கு நல்ல ஒரு தயவையும் நல்ல ஒரு கிருபையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போது ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நீடிய பொறுமை யாருக்கு இருக்கும்? கர்த்தராகிய தேவன். இந்த நீடிய பொறுமை என்பது சில குடும்பங்களிலே இல்லாததுனால தான் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் கூட திடீரென்று என்ன பண்ணுவாங்க, வாயில் பேசி வருத்தத்தோடு அதோட பிரிஞ்சு அவங்களும் பேசுவாங்க, இவங்களும் பேசுவாங்க. ஆனால் பேசுகிற நேரத்தில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து என்ன பண்ணணும், போகணும். அந்த நீடிய பொறுமை இந்நாள் வரைக்கும் சகோதரிகளுக்கு இல்லவே இல்லை. இப்போ கணவர் வராரு, ஏதேனும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு என்பதை முழுசாக கேட்குறது கிடையாது. அது என்ன கேட்காத திடீர்னு இவங்க அவர் எங்கே வெளியிருந்து வருவார், உடனே என்ன பண்ணுவாங்க, எரிச்சல் ஆவி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம. ஏன் காரணம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதத்திலே ஆண்டவர் பெண்களை நல்ல நேசிக்கிறவர்கள். பெண்கள் ஆண்டவர் நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்டாலும் அவருக்கு என்ன கிடையாது, நீடிய பொறுமை கிடையவே கிடையாது. அப்போது இந்த நீடிய பொறுமை யாருக்கு இருக்கு? வானத்தை பூமி படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு. ஆனால் நீடிய பொறுமையோடு இருப்போமானால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியே செய்வார். எல்லாவித கிருபைகளை அவர் நேர்த்தியே செய்து உனக்கு பூர்த்தியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து உதவி செய்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 22 என்ன சொல்லுதுன்னா, இந்த 9 கனிகள் நம்முடைய இருதயத்தில் பதிவு வைத்துக் கொள்ள விடும். 9 கனிகள் என்ன தெரியுமா?